வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயக அரசியல் தொடர்பில் பல்வேறு விஷயங்களையும் பேசுவதற்கு இருக்கின்றோம். குறிப்பாக மகரகமை சிறைச்சாலையில் இன்றைக்கு வன்முறைகள் இடம்பெற்று அது கட்டுப்பாட்டுகளில் கொண்டு வரப்பட்டிருக்க நினைக்கிறேன். இதன் இது 2வது தடவையாக இடம்பெறுகின்ற சிறைச்சாலை சம்பவம். அதை விட அரசியல் சூழல் என்றதும் மிகவும் சூடாக இருக்கின்றது. தமிழ் சூழலும் அவ்வாறே இருக்கின்றது. அந்த வகையில இவை தொடர்பில் பேசுவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான தேசம் குரலுக்கு அறிமுகமான ஆய்வாளர் வி சிவலிங்கம் அவர்கள். அவர்களோடு ஜீவராஜாவும் இலங்கையில இருந்து இணைந்து கொள்கின்றார். அவர் சில கண்டமுள்ள கேள்விகளை இலங்கை அரசியல் தொடர்பில் அவருக்கு இருக்கின்ற தமிழ் அரசியல் தொடர்பில் இருக்கின்ற கேள்விகளையும் கருத்துக்களையும் முன்வைப்பார். வணக்கம் ஜீவராஜா. வணக்கம் தோழர் சிவலிங்கம். வணக்கம் தோழர். வணக்கம் சிவலிங்கம். வணக்கம் தோழர். வணக்கம். என்னென்றால் இன்றைக்கு இப்ப மாகாண சபை தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்குது. அந்த வகையில பெரும்பாலும் அது தொடர்பான அறிவிப்பு வெகு விரைவில் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு போறதுக்கு முதல் தமிழர்கள் தங்களுக்கு என்ன வேணும் என்ற விஷயங்கள்ல ஒரு தெளிவுக்கு வந்து விட்டார்களா என்ற கேள்வியோடு இந்த உரையாடலை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். தோழர் வி சிவலிங்கம், இது தொடர்பில் நீங்கள் ஒரு 4 கட்டுரைகளை தொடராக எழுதியிருக்கிறீர்கள் இப்பொழுதுள்ள அரசியல் தொடர்பில். அந்த வகையில நீங்கள் உணர்றீங்களா தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் தமிழர்களுக்கு என்ன வேணும் என்ற விஷயத்துல ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறார்கள்? முதலாவது, நாங்கள் இன்றைக்கு ஒரு நிர்ணயமான அரசியல் காலகட்டத்துக்குள்ள இலங்கை அரசியல் பிரவேசிச்சிருக்கு. கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில செயற்பட்டு வந்த 2 கட்சி ஆட்சி முறை முடிவுக்கு வந்திருக்கு. 3வது கட்சி ஒன்று சற்றும் எதிர்பாராத வகையில அதிகாரத்தை கைப்பற்றி இருக்குது. இந்த பின்னணியில இருந்துதான் நாங்க பார்க்கணும் மாகாண சபை தேர்தல்களின் அவசியம், தமிழ் மக்கள் அதுக்கு தயாராயிருக்கணுமோ, தமிழ் அரசியல் தலைமையில் அதுக்கு தயாராயிருக்கணுமோ என்பதை பற்றிய விவாதங்களை நாங்கள் ஒன்றா பார்க்க வேண்டி இருக்குது. ஏனென்றா மாகாண சபை 13வது திருத்தத்தின் அடிப்படையில கொண்டு வரப்பட்ட மாகாண சபை என்பது தனியா வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அல்லது தமிழர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அது கொண்டு தமிழர் பிரச்சனையை மையமா வச்சு இது கொண்டு வரப்பட்டாலும் கூட இந்திய அரசாங்கமும் பொதுவாக இலங்கை அரசாங்கமும் மற்றும் உலக நாடுகள் பலவும் இலங்கையில ஜனநாயக பற்றாக்குறை கொண்டு இருக்கிறதால தான் இந்த பிரச்சனைகள் அங்க வருகிறது என்றும், அதாவது நாங்கள் இன்னொரு விதமா சொன்னா இலங்கை ஒரு பற்றாக்குறை ஜனநாயகம் உள்ள நாடாக இருக்குது. எனவே ஜனநாயகத்தை பலப்படுத்துவதன் மூலம்தான் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை, ஒரு உறுதியான தீர்வை நோக்கி செல்லலாம் என்ற காரணத்தினால இலங்கை அரசு கட்டுமானத்தை ஜனநாயகப்படுத்துறதுக்காகத்தான் நாடு முழுவதும் மாகாண சபை அமைப்பு முறையாக கொண்டறியணும். அப்ப நாங்கள் இதுல இருந்து என்ன பார்க்கணும் என்றால், மாகாண சபை என்றது தமிழ் மக்களுக்கு அது தேவைப்பட்ட ஒன்றா இருக்கலாம், மற்றது அவர்களுடைய பிரச்சனையை மையமா வச்சுதான் அது வந்ததாக இருக்கலாம். ஆனால் நாடு முழுவதும் ஜனநாயகம் பற்றாக்குறையாய் இருந்ததால தான் நாடு முழுவதுக்குமான ஜனநாயக பலப்படுத்தலின் அவசியத்தை காரணமா வச்சு நாடு மத்தியில குவிக்கப்பட்டிருந்த அதிகாரங்களை இதான் மிக முக்கியமான. இலங்கையில தொடர்ச்சியாகவே 1972ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முதலாவது குடியரசு யாப்பு, அதன் பின்னர் 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 2வது குடியரசு யாப்பு, இவை எல்லாம் அதிகாரத்தை மையத்தில குவிக்கிற அரசியல் யாப்பாகத்தான் இருந்திருக்கு. இதனாலதான் நாட்டில இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு. ஒரு இனவாத அரசியல், ஒரு குழுவாத அரசியல் நாட்டுக்கு வந்திருக்கு. எனவே நீங்கள் கேட்டது போல தமிழ் மக்கள் இப்பொழுது தயாராயிருக்கணுமோ மாகாண சபையை நடத்துவதற்கின்ற கேள்விக்கு நாங்கள் பதில தேடினால், என்னுடைய அபிப்பிராயம், நாங்கள் முதல்ல
எங்களுக்கு என்ன வேணுமென்றதை நாங்கள் தெளிவாக வைக்கல. ம். அதாவது மத்தியிலே அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்குது, மாகாண சபைகளுக்கு போதிய அளவு அதிகாரம் வழங்கப்படையில. அது மட்டுமல்லாமல் தேர்தல் என்ற போர்வையில சில ஊழல்வாதிகள் சந்தர்ப்பவாதிகள் அதிகாரத்துக்குள்ள வரியினம். மற்றது தமிழ் மக்கள் மத்தியிலேயும் மாகாண சபை நிர்வாகம் தொடர்பாக ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. 13வது திருத்தம் தேவையோ இல்லையோன்றது குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இந்த நிலையில என்னுடைய விவாதம் என்னன்னா, மாகாண சபை தேர்தல் மட்டும் போதுமா என்ற ஒரு கேள்வியை நாங்க எழுப்ப வேண்டியிருக்கு. இப்ப ஜீவராஜா, இப்ப தோழர் சிவலிங்கம் சொல்றது போல இப்ப ஜனநாயக பற்றாக்குறை, இந்த ஜனநாயக பற்றாக்குறை மூலமாக அங்க இருக்கக்கூடிய பிரதான சிக்கல்களை தீர்க்கலாம் என்று சொல்ற அந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது தோழர் ஜீவராஜ்? தோழர் என்னன்னு சொன்னால், இப்ப இவர் தோழர் சொல்றது உண்மை. என்னன்னு சொன்னால், எங்களை தேவைகளை நாங்கள் என்னன்ற இதுவரைக்கும் சொல்லல. காலத்துக்கு காலம் என்ன சொல்லி கொண்டு வரோம்னா, தமிழ் தேசியம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எங்களுக்கு உரிமை வேணும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த உரிமையை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர இல்லை. இன்றைக்கு கடந்த காலங்கள்ல போராடி 30 வருஷம் போராட்டம், இப்ப அரசியல் 30 வருஷம் இப்படியே போய்கொண்டிருக்கிற காலகட்டத்துல திரும்பவும் மாகாண சபை இருக்கிறது, மாகாண சபையைத்தான் இப்ப தக்க வைக்கலாம்ன்றதுதான் எல்லா தமிழ் மக்களும் சரி, புலி சார்பானாக்களும் சரி, ஒட்டுமொத்தமே அதைத்தான் விரும்புது. ஏன்னா வேற தீர்வு ஒன்றும் இல்லை. அப்ப அது கட்டாயமா இந்த மாகாண சபையை வேணுமன்றதுல கணிசமான மக்கள் அதை எதிர்பார்க்கணும். அதுக்கு அரசாங்கம் அதை இப்ப அரசாங்கம் அதை கொடுத்து இந்த மக்களுக்கு அந்த அவ கேட்கிற காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் கொடுக்குமோன்றது ஒரு கேள்வி. அதே மாதிரி சிவலிங்கம் சொன்ன மாதிரி எங்களுக்கு தேவையானதை நாங்கள் ஒரு இதா வைக்க இல்லை. அதை வச்சுத்தான் இனி அடுத்த கட்டத்தை நகரம். இது காலத்துக்கு காலம் இப்ப இருக்கிற தமிழ் தேசியவாதிகள், இந்த போலி தேசியவாதிகள் கதைக்கிறது என்னன்னு சொன்னால், தங்கள இருப்ப தக்க வைக்கிறதுக்கு மாகாண சபையை கேட்டு அதன் ஊடாக திரும்ப தங்கள வாக்கு வங்கியை நிலைநிறுத்தி கொண்டு இன்னும் பேருந்து ஒரு 5 வருஷம் இழுத்தடிச்சு போட்டு திரும்பவும் அந்த தேர்தல் அந்த ஒரு 5 வருட காலத்துல கடைசி பக்கத்துல வந்துதான் அதை கேட்கினோம். முதலே தோழர் சொன்ன மாதிரி எங்கள தேவையில எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாகவே இந்த எங்கள தேவை என்னன்றதை நாங்கள் முதல் வரையறுத்து போட்டு இதுதான் எங்களுக்கு தேவைன்றதை இந்த அரசாங்கத்திட்ட கேட்கணும். இந்த அரசாங்கமும் என்னுடைய பார்வையில இந்த அரசாங்கமும் இழுத்தடிப்பு தான் செய்யும்ன்றது என்னுடைய அரசாங்கம். கூடுதலாக பார்க்க தெரியுது என்னன்னு சொன்னால், ஜேவிபி அரசாங்கம் கடந்த காலங்கள்ல எல்லா அரசாங்கத்தோடையும் முண்டு கொடுத்துதான் இந்த ஆட்சியை பிடிச்சிருக்குது. இப்ப இந்த நேற்று நடந்த ஒரு பத்திரிகையில ஒரு இதுல பார்த்தேன், போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தரவை கொண்டு வந்ததே ஜனாதிபதி தான் கொண்டு வந்திருக்கிறதாக விமல் வீரவன்ச சொல்றாரு போட்டியில பார்த்தேன். அப்ப அதை பார்க்க ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் ஜனாதிபதி கூட இதை எங்களுக்கு பெற்று தருவார்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னா இது அவரே இப்படியே சொல்லித்தான் எல்லாரும் கடைசியில தமிழ் மக்களை இப்ப 30 வருஷ போராட்டத்தை 30 வருஷம் இழுத்தடிச்சு சின்ன பின்ன ஆக்கின மாதிரி இன்னும் ஒரு 30 வருஷம் தமிழருக்கு தார உரிமை தெல்லாம் சொல்லி என்ன செய்வினோம் சொன்னா, இன்னும் 30 வருஷம் போனா ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழர், வடகிழக்குல இருக்கிற தமிழர் கணிசமானவை வெளியேறினால் இங்கே இருக்க போறது அந்த கஷ்டப்பட்ட மக்களும் இதான மக்களை தான் இருப்பாங்க. அவைகளுக்கு தேவையான பூர்த்தியாவே செய்தால் அவர்கள் கேட்க போறதும் ஒன்றுமில்லை. இதுதான் நியாயமாக இருக்குது. எனக்கு பாட்டா அப்படித்தான் தெரியுது. என்னதோட சொல்றீங்க சொல்லுங்க. உண்மையில நீங்கள் குறிப்பிடுவதை நான் எல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் இலங்கை அரசாங்கமும் போதிய அளவு 2 வருஷம் தான் அதிகாரத்துக்கு இன்னும் ஒரு 2 மாதத்திலே அவர்கள் 2 வருஷ காலத்தை முடிக்கிறாரு. இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே முதலாவது வாய்ப்பாக 3வது அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கு. ஆனபடியால் அவர்களும் கடந்த காலங்கள்ல மாகாண சபையில் எதிர்த்திருக்கணும், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்திருக்கணும். இப்பொழுதும் மாகாண சபையை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அதுக்கு காரணமாக மாகாண சபை கடந்த 35-40 வருஷ காலமா செயற்பாட்டுக்கு வரையிலி. ஏனென்றா சிங்கள மக்கள் மத்தியிலே அது திணிக்கப்பட்டது என்ற கருத்து இருக்குது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அரசாங்கமும் இந்த மாகாண சபை தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டில இல்லை என்றது எங்களுக்கு தெரியுது. ஆனா இங்க முக்கியமான அம்சம் என்னென்றால், அவர்கள் மாகாண சபைக்கு பதிலாக மாற்று ஏற்பாடு என்ன என்பதை பற்றி இதுவரையும் அவர்கள் சொல்லல. ஆனா அவர்கள் சொல்லினும்
இந்த தங்கண்ட இந்த ஆண்டுகால பதவி காலத்திலே மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை வைக்கப் போவதாக அவைகள் சொல்லி இருக்கணும். அப்படி என்றால் அவைகள் மாகாண சபை தேர்தல்களை வைக்கிறதால எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வர போயினும் உண்மையிலே அவைகள் பழையபடி மாகாண சபைகள் பழைய நிலைமையில மத்திய அரசாங்கத்தின் பிடியில வச்சிருக்கிறதுக்கான ஏற்பாடோ இல்லை என்றால் அவைகள் எதிர்காலத்தில மாகாண சபைகள் எப்படி இருக்கணும் என்று நினைக்கணுமோ அதுக்கான ஆரம்பமாக இதை வச்சிருக்க பாக்கணுமோ என்ற பல கேள்விகள் எங்களுக்கு முன்னால இருக்குது. நாங்கள் ஆனபடியா முதல்ல நாங்க பார்க்கணும் என்னன்னா இந்த மாகாண சபை தேர்தலை கேட்கிற நாங்கள் தேர்தலுக்கு பிற்பாடு எவ்வாறான ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ல போறோம்ன்றதை பற்றி நாங்கள் பேசணும். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த காலங்கள்ல நாங்கள் விக்னேஸ்வரன் பதவிக்கு வந்திருக்கிறார், மந்திரியா இருந்திருக்கிறார், சம்பளங்களை பெற்றிருக்கிறோம், ஊழல்வாதிகள் என்று பெயர் எடுத்திருக்கிறோம். இவ்வாறான ஒரு நிர்வாகத்தை தான் நாங்கள் இனி வரும் தேர்தலுக்கு பிறகு எடுக்க போறோம் என்றால் தமிழ் மக்களுக்கு அந்த மாகாண சபை தேவையோ இல்லையோன்றது ஒரு முக்கியமான விவாதமாக இருக்கும். ஆனபடியா நாங்கள் இதுல எங்களுக்கு யார் அதிகாரத்துக்கு வர்றதுல இங்க முக்கியமானது அந்த மாகாண சபை மக்களுக்கு தேவையான அபிவிருத்தியை ஜனநாயக மாற்றத்தை, அதாவது தான் வாழ்ற பிரதேசத்தில உள்ள ஆஸ்பத்திரி சரியா நடக்குதுன்றதை பற்றி உறுதி செய்ய வேணும். பள்ளிக்கூடத்தில சரியா கற்பிக்கணும்ன்றதை பற்றி உறுதி செய்ய வேணும். அந்த அதிகாரம் அந்த பிராந்தியத்தில வாழ்ற மக்களுக்கு இருக்கணும். ஆனபடியா அதிகாரம் அந்த மக்களை நோக்கி செல்ல வேணும். அதுக்கான விவாதங்கள் இல்லாம ஒருவனைய காசுள்ளவரும் சண்டித்தனம் வச்சிருக்கிறவரும் தேர்தலில் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் கேள்வி வருது, இந்த மாகாண சபை தேர்தல் உண்மையா தேவையோன். ஆனா இப்ப நான் இந்த மாகாண சபை விடயங்கள் தொடர்பாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவோட பேசியிருந்தேன். அப்ப அவருடைய கருத்து என்னன்னா இலங்கையில இருக்கிற பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு கட்டமைப்புகளின் அதிகாரங்கள் மாகாண சபையிட்ட தான் இருக்குது. அப்ப இப்ப மாகாண சபை இயங்காத நிலைமையில இது தொடர்பாக அரசாங்கம் அபிவிருத்திகளை முன்னெடுக்கிறதுல பாரிய சிக்கல்கள் இருக்கு. இந்த தொல்பொருள் சார்ந்த விடயங்கள் தொடர்பிலையும் பாரிய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றார். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி விரும்பியோ விரும்பாமலோ மாகாண சபையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரி தேர்தலை நடத்துறதுக்கு காண முயற்சிகளை தாங்கள் எடுக்கிறதாகவும் இப்ப அந்த டிமார்கேஷனுக்காகத்தான் அவர்கள் இந்த தாமதத்தை மேற்கொள்றதாகவும் சொல்றார். அது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன தோழர் சிவலிங்கம்? நீங்கள் குறிப்பிடுவது போல மாகாண சபையில் தான் மாகாண சபையின் அதிகாரத்துக்குள்ள தான் வைத்தியசாலைகள் பெரும்பாலான வைத்தியசாலைகள் வருகின்றன, பெரும்பாலான பாடசாலைகள் வருகின்றன. உள்ளூராட்சி சபைகளும் மாகாண சபையின் அதிகாரத்துக்குள்ளான் இருக்கு. அவர் குறிப்பிடுறது போல மாகாண சபைகள் நியமான அதிகாரங்களை கொண்டிருக்கிற ஒரு கட்டமைப்பு. ஆனால் அந்த அதிகாரங்களுடைய பலவற்றை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்து வச்சிருக்கு. இந்த நிலைமையில நாங்கள் முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி, மாகாண சபை தேர்தல்களை வைக்கிறதுக்கு முதல் இலங்கை அரசாங்கம் சொல்லணும், நாங்கள் போதிய அதிகாரங்களை, அதாவது மத்திய அரசு கையகப்படுத்தி இருக்கிற அதிகாரங்களை மீள மாகாண சபைகளுக்கு கொடுக்கணும். வெறுமனைய பாதுகாப்பு காரணங்கள் வேற இந்த காரணங்களை சொல்லி காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரங்களை மத்தியில வச்சிருக்கிறது ஜனநாயக விரோதமான. அவைகள் நாட்டின் பாதுகாப்புக்காக வேற வேற சட்டங்களை இயற்றி மாகாண சபைகள் அந்த மாதிரி தீவிர நிலைக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அதுக்கு பதிலாக மாகாணங்களுக்கு தேவையான காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரங்களை மத்திய அரசில குவிச்சு வச்சிருக்கிறது ஒரு ஜனநாயக வடிவம் அல்ல. நாங்கள் அப்ப கேட்க வேண்டிய அரசாங்கத்தை, உண்மையாக நீங்கள் ஒரு ஜனநாயக அரசாங்கத்தை தான் தோற்றுவிக்க போறீர்கள் என்றால் நீங்கள் அதின் வெள்ளி அறிக்கையை நீங்கள் வெளியில விடுங்க. இப்படித்தான் நாட்டின் மாகாண சபையில் இருக்க போது, நாட்டின் அரசியல் கட்டமைப்பு இப்படித்தான் இருக்க போன்ற தொடர்பாக
தமிழ் அரசியல் தலைமைகள் இலங்கை அரசாங்கத்தோட இந்த மாதிரியான, அதாவது பொதுவாகவே தமிழ் அரசியல்ல உச்சி ஆட்சியிலுக்குள்ள தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு சாத்தியம் இல்லை என்று சொல்லினோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒற்றையாட்சி என்றது அதிகாரம் குவிக்கப்பட்ட ஒரு நிலையத்தான் ஒற்றையாட்சி என்று சொல்லப்படுது. அப்ப நீங்கள் மாறி சொல்றீர்கள் தானே, அதிகாரங்களை பரவலாக்கும் கொண்டு நீங்கள் கேட்கறதுக்கு பதிலா ஏன் வெறுமனி உச்சியாட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நீங்க தமிழ் அரசியல்ல பிரிவினை கருத்துக்கள் ஆழமாக வேரூண்டி இருக்கிறதும், அது மறைமுகமாக சிங்கள மக்களை வந்து அதை நிராகரிக்க பண்ணுது. அவன் நினைக்கினம் இது இதுவரை காலமும் சண்டை பிடிக்க முடியாத ஒன்றை சமாதான வழியிலே அடைய பார்க்கினோம், இப்படி எங்களை ஏமாத்தி. ஆனபடியா நாங்கள் தமிழ் அரசியல் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வரணும். நாங்கள் பிரிவினை கோர போவதில்லை. ஐக்கிய இலங்கைக்குள்ள அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புல தான் நாங்க வாழ விரும்புறோம். இதுவரையும் இவ்வளவு தெளிவாக அவர்கள் தெரியல. உதாரணத்துக்கு சமஷ்டி ஆட்சி கேட்கணும். சமஷ்டின்றது அதிகார பரவலாக்கத்தை தான் அது குறிப்பிடுது. அது இனங்களுக்கு உரிமை கொடுக்கறத பற்றி அல்ல. அதிന്റെ சமஷ்டி ஆட்சியின் சாராம்சம், அதிന്റെ சாராம்சம் பிரதேசங்களுக்கு அதிகாரத்தை வழங்குறது. அப்ப நாங்கள் சமஷ்டி என்றால் அதிகார பரவலாக்கம் என்றதை குறிப்பிட்டு இலங்கை முழுவதும் அதிகாரங்களை பரவலாக்குங்கோ, மையத்துல குவிச்சு வையாதேங்கோ, அதாலதான் அந்த ஏகபோக ஆட்சி, சர்வாதிகாரம், இதுதானே நாங்கள் 75 வருட காலமா அனுபவிச்சிருக்கிறோம். இப்ப இந்த கிழக்கு மாகாணத்தை தளமாக கொண்டு இயங்குகின்ற சீவகனால் இயக்கப்படுகின்ற அரங்கம் இணையதளத்துல நீங்கள் தொடர்ச்சியாக 4 கட்டுரைகளை இது தொடர்பில் எழுதி இருக்கிறீர்கள். அந்த கட்டுரைகள்ல நீங்கள் மிக தெளிவாக குறிப்பிடுற விடயம் வந்து ஐக்கிய இலங்கைக்குள்ள தீர்வு காணப்பட வேண்டும், பிரிவினைவாதத்தை தமிழ் கட்சிகள் கைவிட வேண்டும் என்ற விஷயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்ற போல இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய அதிகார பகிர்வு, அதி உயர்ந்த அதிகார பகிர்வை அரசு செய்ய தயாராயிருக்க வேண்டும் என்று. தோழர் ஜீவராஜ், நீங்கள் தாயகத்துல இன்றைக்கும் வாழ்றீங்கள். இந்த விஷயத்தை இலங்கையில உள்ள அரசியல் கட்சிகள், தமிழ் கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள்? அது தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதாவது ஒன்று பிரிவினைவாதத்தை கைவிடணும், அடுத்தது ஐக்கிய இலங்கைக்குள்ள தீர்வு, உச்சபட்ச அதிகார பகிர்வு. சொல்லுங்கள் தோழர் ஜீவராஜ். நீங்க தோழர் சொல்றது மாதிரி என்னன்னு சொன்னா, இந்த இலங்கைக்குள்ளதான் எந்த தீர்வும் வந்து உண்மையிலே இலங்கைக்குள்ள சிங்கள மக்களுக்கு எது என்ன சட்ட திட்டம் இருக்கோ அதே மாதிரி தான் தமிழ் மக்களுக்கும் ஒரே நாடுன்ற ரீதியில அவைக்கு என்ன உரிமை இருக்கோ அதை தான் எங்களுக்கும் தரணும்ன்ற, தமிழருக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரு வாதம் இப்ப இருக்கு தமிழ் மக்கள் மத்தியில. இப்ப போராடி தண்டை களைச்சு போய் தமிழ்கள் கேட்டு கடைசியில இப்படி வந்து 13 கேட்டு இப்படியே வந்து நிக்கிறோம். அப்ப அதே நேரத்துல தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தளவு அவை வாக்கு வங்கியையும் தங்களை இருப்ப தக்க வைக்கிறது தான் இருக்கணும். இப்ப அவர்களை விட்டுட்டு தோழர் சொன்ன மாதிரி சிங்கள கட்சிகளை வந்து காலங்காலமா இதைத்தான் சமஷ்டி அது இதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற மொழியா. ஆனா அவரன் தார மாதிரியும் இல்லை இல்லை. இந்த கட்சிகள் வந்து சிங்கள கட்சிகள் இப்ப இருக்கிற ஒட்டுமொத்த சிங்கள கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தமிழருக்கு என்ன தீர்வை தரலாமன்ற அவையும் யோசிக்கணும். தமிழ் தேசியம் கதைக்கிற கட்சிகளும் சரி, மற்ற மாற்று கருத்து உள்ள கட்சிகளும் சரி, எல்லாரும் சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு என்ன தர போறீங்கன்றத கேட்கணும். கேட்டு இதுலதான் முடிவெடுக்கலாம். இப்ப மாறி மாறி வர கட்சிகள் வரைக்கும் மாறி மாறி இதைத்தான் சொல்லி கொண்டு இருப்பேன், தீர்வுதெல்லாம் சொல்லிவிடும். அப்ப தீர்வு கிடைக்க போறது இல்லை. இழுத்து அடிச்சு கொண்டு போய் நான் முதல் சொன்ன மாதிரி இல்லாமலாக்கி சின்ன பின்னமாக்கி போட்டு போறதுக்கு தான் சிங்கள தேசம் இருக்கிறதுன்றதான் என்னுடைய பார்வையில தெரியுது. ஏனென்றால் 83ஆம் ஆண்டுல இருந்து என்னுடைய பார்வையில அதுதான் நடந்து கொண்டிருக்கு. வர்ற அரசாங்கம் இன்றைக்கு என்ன இவ கொடுத்தெல்லாம் எல்லாமே தரப்போறது. ஆனா ஒட்டுமொத்தமா சிங்கள தேச கட்சிகள், அதாவது வந்து தமிழ் தேசியம் மாதிரி அங்க சிங்கள தேசிய கட்சிகள் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு நீங்கள் என்னத்தை தரப்போறீங்கன்றத எங்களை தமிழ் கட்சிகள், தமிழ் மாற்று கருத்து கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கேட்கணும். என்னத்தை தரப்போறீங்க அதை நீங்க முன்வையுங்க. அதே மாதிரி அவை முன்வைக்கணும். இதைத்தான் தரலாம். இப்ப மாறி மாறி அரசாங்கம் வரைக்க நான் இதெல்லாம் தான் சொல்லிக்கொண்டு வருகிறோம். அப்ப அவைய நம்பி போடுங்கோ, இவைக்கு போடுங்கோன்னு மக்களும் ஏதோ போட்டு கொண்டு போடணும். ஆனா உண்மையிலே சிங்கள தேச கட்சிகளும் என்ன இதுதான் தமிழ் மக்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லணும். அதே மாதிரி எங்களுக்கு என்ன வேணும் என்று தமிழ் கட்சிகளும் கதை கேட்க ஒரு புரிந்துணர்வு வந்து அதுல என்ன கிடைக்கும். மாறி மாறி சொல்லுங்க.
ஆனா தோழர் ஜீவராஜ் என்னென்றால் இப்ப புண்ணுக்கு வலியா மருந்துக்கு வலியா என்ற ஒரு கேள்வி இருக்குதானே. இப்ப தமிழர்களுக்கு இப்ப தென்பகுதியில வந்து தமிழர்களுக்கான தீர்வு என்ன தீர்வு தரலாம் என்றதுல அவர்கள்ட்ட ஒரு தெளிவான பார்வை ஆரம்பத்தில இருந்தே இருந்தது. அது ஐக்கிய இலங்கைக்குள்ளே இருந்தது, பிரிக்கப்படாத இலங்கைக்குள்ளே இருந்தது. இப்ப தமிழ் தரப்புல வந்து நாங்கள் இப்பொழுது ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வுக்கு நாங்கள் பெரும்பாலானவர்கள் போக தயாராக இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்றதுல தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்று எனக்கு தெரியுது. ஏன்னா எந்த தமிழ் கட்சியும் பிரிக்கப்படாத அல்லது பிரிவினை கோராத ஐக்கிய இலங்கைக்குள்ள அதிகார பரவலாக்கம் தான் நாங்கள் கோருகிறோம் என்றத இதுவரைக்கும் உயர்த்தி பிடித்ததாக நான் பார்க்கல. தோழர் அது ஏன் என்னத்துக்காக கேட்காம இருக்கணும் என்றால் வாக்கு வங்கி வந்து சரியா பார்க்க. ஏன்னா தமிழீழம் என்று சொல்லி போராடின சார்பில் தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லினோம். அந்த போராட்டம் வந்து அதுதான் என்னன்னு சொன்னா தமிழ் தேசியம் என்று சொன்னால் அது தமிழீழம் தான் என்ற ஒரு ரீதியில பேசிக்கணும். அதை மாற்றமா இவ சொல்ல வலிக்கிட்டா இவன் வாக்கு வங்கியும் இல்லை, இவ எந்த பதவிக்கும் வரையிலாத நிலைமையில தான் இவ இருக்கணும். அப்ப இவ அதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கணும். இலங்கைக்குள்ளதான் எந்த தீர்வுனாலும் கிடைக்கணும். அந்த அதுல வந்து இவை சொல்ல மாட்டேனும். ஏனென்று சொன்னால் இவைக்கு சொன்னால் இவைக்கு வாக்கு வாங்கி இல்ல, மற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இல்ல. அதனாலதான் அவை சொல்லி கொண்டிருக்கணும். அதுதான் உண்மை. அப்ப விட்டு விலகினோம் என்று சொன்னால் இவைக்கு கட்சிகள் வந்து எல்லாம் கட்சியும் சரி இருக்கிற எம்பி மேரும் சரி எம்எல்ஏ சொல்லி ஒட்டு மொத்தமா இல்லாதான் போகணும். அதனாலதான் இப்ப அதை தூக்கி பிடிக்காம இருக்கணும். மற்ற மக்கள் இப்ப என்ன பொறுத்தளவுல மாற்று அணி, அதாவது வந்து தமிழ் தேசிய கட்சிகளை இப்ப 30 வருஷமா போறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டுல விஜய் வந்த மாதிரி இங்கேயும் வருகிற மாகாணசாவி ஒன்று நடந்தால் ஒரு மாற்று அணி கட்டாயம் உருவாக்கணும். எந்த கதையும் இல்லாமல் தமிழ் மக்கள் அப்படி ஒரு முடிவை எடுக்கணும். எடுக்க இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு எந்த விமோசனமும் எந்த காலமும் கிடைக்க போறது இல்லை என்றது என்னுடைய. இதுல வந்து ஒரு ஆதிக்க கட்சி, அதாவது வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுற கட்சிகள், அதை வந்து தமிழ் தேசியம் இல்ல, அது போலி தேசியம் பேசி அந்த இருப்பத்தை தங்களை தக்க வைக்கணுமோ ஒழிய இவியலால எந்த தீர்வையும் இந்த தமிழ் மக்களுக்கு பெற்று தர முடியாது. ஏனென்றா இவியல் வந்து ஒரு குடும்பம், இது குடும்பாட்சி. இப்ப மைந்த ஆட்சியை குடும்பாட்சி என்று சொல்ற மாதிரி இது ஒரு குடும்பாட்சி. என்ன, அதாவது தமிழ் தேசியம் வந்து குடும்பாட்சி. இவை வந்து ஒரு என்னென்று சொல்றதுன்னு சொன்னா இவ ஒரு சமூகம் தங்களை இது மேட்டுக்குடி அரசியல் வந்து அதைத்தான் செய்யுது. மேட்டுக்குடி அரசியல் வந்து தாங்கள் சொல்றதை கேளுங்கன்னு தான் அந்த மற்ற மக்கள் அதை நிர்ணயிக்க முடியாது இருக்குது. இவர்கள் தங்கள பாதைய இதை கொண்டு போறதுன்னு சொன்னா இப்படியான ஒரு கருத்தை சொல்லி கொண்டுதான் போகணும். இது மக்கள் மத்தியில் ஒரு இந்த இளைஞர் ஜோதிகள் எல்லாம் ஒரு மாற்றமான ஒரு அவர்கள் வரணும். என்னன்னா கனவேர் அரசியலுக்கு வாராக்கி இருக்கிறோம். இந்த இப்படியானவர்கள் தாங்கள் திரும்ப திரும்ப இவைதான் பெறணும் என்று நிக்கிறோம். இவைக்கு சந்தர்ப்பம் கொடுக்கறது இல்லை எந்த கட்சியும். பாருங்க, எல்லாரும் பார்த்தா தலைவர் மேலும் செயலாளர் மேலும் தான் நிற்கிறோம். ஒன்று சரி நம்ம ஒன்று சேர்ந்தால் மற்றவனுக்கு யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு யாரு கட்சிக்குள்ள தேர்தல் கேட்கிற வாரவனுக்கு சீட் கொடுக்கல. ஒரு கட்சி இப்ப சேர்ந்து போட்டு 2 புரிச்சு கொண்டு வந்தால் தலைவரும் செயலாளரும் போட்டி விடுவினோம். ஒவ்வொரு கட்சியில 10 கட்சியை தான் சரி. அதே மாதிரி தங்களை கொடுத்தால் மற்ற இளைஞர் பாருங்க ஜோதிய பாருங்க சொல்லினமே ஒழிய அங்க கொடுக்க மாட்டேன். எழுத்தடிச்சு அவர்களை வந்தாலும் அவர்களுக்கு வெட்டு குத்தி அவர்களை ஊரங்கட்டுற அரசியலை தான் இவை செய்வினமே ஒழிய கடைசி வந்தாலும் தமிழ் தேசியம் கதைக்கிற இந்த போலி தேசியவாதிகள் இருக்கும் வரைக்கும் தமிழருக்கு எந்த உரிமையும் கிடைக்காதுன்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இவர்களை ஒட்டுமொத்தமாக வேற இருக்கும். தோழர் ஜீவராஜுடைய கருத்தை வச்சு பார்க்கணும். அவர் தாயகத்துல தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப இதுல வந்து தமிழ் தரப்பு தான் தனக்கு என்ன வேண்டும் என்றதுல தெளிவில்லாம இருக்கு. உள்ளுக்கு ஒரு கதை சொல்லினோம், வெளிப்படையா சொல்றது வேறு உண்டு. இத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜீவராஜுடைய இந்த பதில் தொடர்புல என்ன நினைக்கிறீர்கள் தோழர்? சொல்லுங்க. இதுதான் யதார்த்தமான அரசியலா இருக்கு. ஆனா இதுல ஒன்று நாங்கள் பார்க்கணும் என்னண்டா, இலங்கை அரசாங்கத்திட்ட நாங்கள் பிச்சை கேட்கிறாக்கள் அல்ல, அந்த நாட்டின் பிரஜையல். நாங்கள் அந்த நாட்டில வாழ்ற ஒரு சமூகம். நாட்டில நாங்கள் அமைதியோடையும் சமாதானத்தோடையும் எங்களுடைய எதிர்காலத்தை நாங்களே தீர்மானிக்க கூடியதான ஒரு அரசியல் கட்டமைப்பு எங்களுக்கு வேணும். நீங்கள் ஜனநாயகத்தை நாட்டில கொண்டு வர போவதாக சொல்றீங்க. நாட்டில ஜனநாயகத்தை கொண்டாடுறா நீங்க சொல்லணும் இலங்கை ஒரு
பல்தேசிய இனங்கள் வாழ்ற நாடு. அந்த பல்தேசிய இனங்கள் பல கலாச்சாரங்களை கொண்ட அந்த நாடு. அந்த கலாச்சாரங்களை வளர்ப்பதற்கு மத்தியிலும் அது பிரதிபலிக்கணும், பிராந்தியங்களையும் அது பிரதிபலிக்கணும். மத்திய அரசாங்கமும் ஒரு எல்லா சமூகங்களையும் இணைக்க ஒரு பிரதித்துவத்தை கொண்ட அரசாக அது இருக்கணும். அதே போல பிரதேசங்களின் அபிவிருத்தியும் நாட்டின் பொதுவான அபிவிருத்தியோட இணைஞ்சதாக இருக்கணும். இன்றைக்கு அதை விவாதிக்கிற அளவுக்கு நிலைமைகள் வளர்ந்திருக்கு. நாங்கள் இப்ப அன்றகுமார திசாநாயகவை பார்த்து கேட்கலாம், நீங்கள் உண்மையா நாட்டிலே ஜனநாயகத்தை கொண்டுவர போறீர்கள் என்றால் இலங்கை ஒற்றி ஆட்சி, அதாவது ஒரு இனத்தின் ஏகபோக கட்டுப்பாட்டில இருக்கிற ஒரு ஆட்சியை கொண்டுவர போறீங்களோ இல்லையென்றா பல்தேசிய இனங்கள் நாட்டில வாழ்றது அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற வகையிலே அரசியல் கட்டுமானத்தை கொண்டுவர போறீங்களோ. இந்த தமிழ் அரசியல் தலைமை அதை கேட்காது. ஏனென்றால் அவையால் பிரிவினை கோரிக்கை இருக்கிறதால ஒட்டுமொத்த அரசாங்கத்தில மத்தியில எங்களுக்கு பங்கு வேணும் என்று கேட்க மாட்டேன். ஏனென்றால் அதை கேட்டா பிரிவினை அரசியல்ல அவர் ஜீவராஜா குறிப்பிட்டது போல வாக்கு வங்கி இல்லாமல் போடும். இன்றைக்கு அது தெளிவா தெரியுது. இந்த பிரிவினை அரசியலாலேயும் குறுந்தேசியவாதத்தாலேயும் மக்கள் வெறுத்து போச்சினும். தங்களோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, விலைவாசி உயர்வு, வருமானம் இல்ல. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்த பற்றியும் இந்த தேசியம் கதைக்குது இல்லை. அப்ப என்ன நடக்குதுன்றா படிப்படியாக மக்கள் அந்த தேசியத்தில நம்பிக்கை இல்லாமல் போய் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை நோக்கி மெல்ல மெல்லமா போகினோம். நாங்கள் இதை புரிந்து கொள்ளணும். ஏன் கட்சி கிளைகள் இல்லாம நீண்ட காலம் தமிழ் மக்கள் மத்தியில எந்த விதமான அரசியல் பிரச்சாரமும் இல்லாம, அது மட்டுமில்ல தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுகளை வைக்காமலே பெரும்பான்மையான மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்கணும். நாங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருக்குத்தானே, என்னென்ன இந்த மக்கள் எந்த விதமான தீர்வையும் முன்வைக்காத கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கணும்டா வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்றല്ലോ நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த விவாதங்களுக்கு போக முடியலே அவர் ஜீவராஜா குறிப்பிட்ட மாதிரி அதை கதைச்சா துரோகிகளாக்கிய அவைகள் அரசியல் அந்த அளவுக்கு மிகவும் கீழ்த்தரமான ஒரு ஜனநாயக விரோத அரசியலுக்குள்ள தமிழ் அரசியல் சிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு எதிராக கதை காட்டி, அதாவது பிரிவினை அரசியல் தமிழ் மக்களுக்கு உதவாது, தேசிய அபிவிருத்திக்கு அது எதையும் தரப்போற இல்லை, எதிர்கால சந்ததிய வெளிநாட்டுக்கு ஓடுன்னு சொல்ற அளவுக்குத்தான் இடமையில வச்சிருக்க போது. இந்த ஆபத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்களோ? இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. கடந்த 75 வருஷமா தமிழ் மக்கள் ஒரு தொகை தியாகங்களை செய்திருக்கிறோம். தமிழங்கள் உயிர் நாங்கள் ரத்தப்பட்டு வச்சிருக்கிறோம். அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு உளவியல் ரீதியா இதை கைவிட்டால் அது வெக்கக்கேடு, அது ஒரு துரோகம் என்ற அளவுக்கு ஒரு உளவியல் பாதிப்புகளை நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு நல்லா தெரியும், உலகம் எங்களை ஆதரிக்க போறே இல்லை, சைனாடு வர போறே இல்லை, இந்தியா அதுக்கு ஆதரவு தர போறே இல்லை, ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு தர போறே இல்லை. இருந்தும் வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்களும் வெளிநாட்டுல வாழ்ற சில பேரும் தாயத்துல இருக்கிற சில பேரும் இன்னமும் பிரிவினை சாத்தியம் அப்படின்னு நினைக்கணும். அது பிழையல்ல. ஆனால் அதுக்காக இழந்த தியாகங்களும் இனியும் இழக்கிறதுக்கு போல இருக்குது. அப்ப நாங்கள் இதுல வச்ச ஒரு பேலன்ஸ் ஷீட் ஒன்றை பார்க்கவில்லை வேணும். இந்த நிகழ்ச்சியில உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர் ஜீவராஜ், தோழர் சேலிங்கம். ஜீவராஜ் அவர்களுக்கும் மனம் திறந்த அவர் தந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் அதை கேட்கறதுக்கு எனக்கு தந்த வாய்ப்புக்கும் தேசம் குரல் நேயர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களை இதுவரைக்கும் என்னதும் நன்றி. நன்றி.